நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. உலக இரட்சகருமாகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே ஜோஸ்வா டிவி நேயர்களை மறுபடியும் சந்திப்பதிலே ரொம்பவே மகிழ்ச்சி. இன்றைக்கு நாம் சற்று நேரம் தியானத்திற்கு என்று எடுத்துக்கொண்ட வேத பகுதி யோவான் சுவிசேஷத்தில் 1வது அதிகாரத்தில் இப்படியாக 38வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதை நான் வாசிக்கிறேன். இயேசு திரும்பி அவர்கள் பின் செல்லுகிறதை கண்டு, என்ன தேடுகிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், ரபி, நீர் எங்கே தங்கியிருக்கிறீர் என்று கேட்டார்கள். ரபி என்பதற்கு போதகரே என்று அர்த்தமாம். அவர் வந்து பாருங்கள் என்றார். அவர்கள் வந்து அவர் தங்கியிருந்த இடத்தை கண்டு அன்றைய தினம் அவரிடத்தில் தங்கினார்கள். அப்பொழுது ஏறக்குறைய 10 மணி வேளையாயிருந்தது. தேடுதல் என்ற தலைப்பில் கர்த்தருடைய பெரிதான கிருபையினால பரிசுத்த வேதத்தை, கர்த்தர் எழுதி கொடுத்த அன்பு வசனத்தை நம்ம கொஞ்ச நேரம் தியானிக்கும்படியாக கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? நம்மை பிரகாசிக்க செய்கிற தேவன், நம்முடைய தேவனாகிய கர்த்தர். பாருங்க, சீடர்கள் இயேசுவை கண்டு அவர் பக்கத்தில், அவர் கூட வந்து தங்கினார்கள் என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். இயேசுவை தேடினார்கள், கண்டார்கள், கிறிஸ்து கூட தங்கினார்கள். சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். தங்கியிருப்பதையே நான் நாடுவேன், தங்கியிருப்பதையே நான் நாடுவேன். கர்த்தருடைய ஆலயத்தில், கர்த்தருடைய ஆலயத்தில் ஜீவன் உள்ள நாட்கள் எல்லாம், ஜீவன் உள்ள நாட்கள் எல்லாம், ஜீவன் உள்ள நாட்களெல்லாம், ஜீவன் உள்ள நாட்களெல்லாம், ஜீவன் உள்ள நாட்கள் எல்லாம், ஜீவன் உள்ள நாட்கள் எல்லாம், ஜீவன் உள்ள நாட்களெல்லாம், ஜீவன் உள்ள நாட்களெல்லாம். சீசர்களை பார்த்து இயேசு சொன்னார், என்னத்தை தேடுகிறீர்கள் என்று சொன்ன உடனே அவர்கள், ரபி, நீர் எங்கே தங்கியிருக்கிறீர், வாங்க வந்து பாருங்கன்னு சொல்லி இயேசு சொன்னார். கூட சென்றார்கள், தங்கியிருந்தார்கள் இயேசு கூட. அதே போல இந்த வசன தியான வேளையில கர்த்தராகிய ஆண்டவர் கூட தங்குகின்ற ஒரு அனுபவத்தை நீங்களும் நானும் கற்றுக்கொள்வோமா? பெற்றுக்கொள்வோமா? கர்த்தரால தேற்றப்படுவோமா? இந்த ஜெப வேளை உங்களையும் என்னையும் கர்த்தராகிய கிறிஸ்து பாதத்துல தங்கியிருக்க ஒன்றாக சேர்த்திருக்கிறது. அன்பானவர்களே, நீங்க கர்த்தருடைய சமூகத்துல, கர்த்தருடைய பாதத்துல அமர்ந்திருந்து அவருடைய ஆலோசனையை கேட்க விரும்புகின்றீர்களா? இந்த தேடுதல், கர்த்தரை தேடுதல் என்ற இந்த பிரசங்கத்தை நாம கொஞ்ச நேரம் தியானிக்கிறோம். அதனால எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, வேத வசனத்தை கொஞ்ச நேரம் தியானிக்க போகிறோம். அப்பா, மாம்சத்தின்படி அல்லப்பா, நாங்க மனசு விரும்புகின்றபடி அல்ல, கர்த்தராகிய ஆண்டவர் உம்முடைய விருப்பப்படியே, நீர் பிரியப்படுகிறபடியே வேதத்தை வாசித்து, தியானித்து, ஆராய்ச்சி செய்து அவைகளில் உள்ள வல்லமையை நாங்க பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக. இந்த வேத வசனம் மூலமாக ஜனங்கள் இன்னும் உம்மை கிட்டி சேரும்படியாக ஜனங்களுக்கு இது பிரயோஜனமாக இருக்கட்டும். தேவரீருடைய திருநாமத்திற்கு மகிமையாயிருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென், ஆமென். அன்பானவர்களே, இன்றைக்கு நாம
கொஞ்ச நேரம் தியானிக்க நம்ம எடுத்திருக்கிற வேத பகுதி 1 யோவான் சுவிசேஷம் 1 அதிகாரத்தில் 38வது வசனத்தில் இயேசு திரும்பி அவர்கள் பின் செல்லுகிறதை கண்டு என்ன தேடுகிறீர்கள் என்றார். பாருங்க, தேடுதல் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு நாம் கர்த்தருடைய சமூகத்தில் அவருடைய வேத வார்த்தைகளை தியானிக்கும்படியாக வந்திருக்கிறோம். அப்போ ரபி, நீர் எங்கே தங்கியிருக்கிறீர் என்று அவர்கள் கேட்டார்கள். ரபி என்பதற்கு போதகரே என்று அர்த்தமாம். அவர் வந்து பாருங்கள் என்றார். அவர்கள் வந்து அவர் தங்கியிருந்த இடத்தில் தங்கினார்கள். அன்றைய தினம் அவரிடத்தில் தங்கினார்கள். இயேசு கூட நடந்தார்கள். இயேசு தங்கியிருக்கிற இடத்தை கண்டார்கள். அன்றைய தினம் அவரிடத்தில் தங்கினார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். அந்த மணி நேரத்தை நம்முடைய வேதத்தில் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். ஏறக்குறைய 10 மணி வேளையாயிருந்தது. அல்லேலூயா. இந்த இரவு நேரத்தில் இந்த ஜோசுவா டிவி மூலமாக சங்கீர்த்தன வார்த்தையின் நேரத்தின் வழியாக நம்ம கொஞ்ச நேரம் தியானித்து கொண்டிருக்கிற வேத வசனத்தை சங்கீத புஸ்தகத்தில் 27 4வது அதிகாரத்தில், ஒன்றை நான் கேட்பேன் ஐயா, அதை நாடுவேன் ஐயா, உமது மகிமை பார்க்கணும் ஐயா, வேதம் மாராயணும் ஐயா, உமது மகிமை பார்க்கணும் ஐயா, வேதம் மாராயணும் ஐயா. ஜீவன் உள்ள நாட்களெல்லாம், ஜீவன் உள்ள நாட்கள் எல்லாம் அந்த தாகத்தை நீங்க வரவழைத்து கொள்ளுவீர்களா? கர்த்தருடைய சமூகத்திற்கு நீங்க போகும் போதெல்லாம், இந்த வேத வசனத்தை வாசிக்கிற போதெல்லாம், இவைகளை தியானிக்கிற போதெல்லாம், நான் கர்த்தராகிய இயேசு கூட தங்கி இருக்கிறேன். நான் இயேசுவை தேடினேன், அவரை கண்டுகொண்டேன், அவர் சமூகத்தில் நான் தங்கி இருக்கிற இயேசு கூட நான் பேசுகிறேன். அவர் எனக்கு மறுமொழி கொடுப்பாரு. இப்படியாக வேத புஸ்தகத்தில் சங்கீத புஸ்தகத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. கர்த்தரை நோக்கி நான் கூப்பிட்டேன், அவர் என் விண்ணப்பத்தை கேட்டார் என்று அங்கே எழுதப்பட்டு இருக்கிறது சங்கீத புஸ்தகத்தில். கர்த்தரை தேடுகிறவருடைய இருதயம் வாழும் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும். கர்த்தரை தேடுவோருக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அதனால் கர்த்தருடைய சமூகத்தில் இயேசுவை தேடி கண்டுகொண்டு அவருடைய சமூகத்தில் இருக்கிற நீங்களும் நானும் கர்த்தராகிய ஆண்டவரை நம்ம விசுவாசத்தோடு சங்கீத புஸ்தகத்தில் 23வது அதிகாரத்தில் இப்படியாக, கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். நான் கர்த்தரை தேடினோம், நாங்கள் அவரை கண்டுகொண்டோம், நாங்கள் அவர் கூட தங்கியிருக்கிறோம். அவரை பார்த்து நாம் சொல்லுவோம், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கின்றார், நான் தாழ்ச்சி அடையேன். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கின்றார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே மேய்க்கிறார், தண்ணீரண்டை கூட்டி சென்று தாகத்தை தீர்க்கிறார். அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே மேய்க்கிறார், தண்ணீரண்டை கூட்டி சென்று தாகத்தை தீர்க்கிறார். அவர் எந்த ஆத்துமாவை தேற்றுகின்றார், நீதி உள்ள பாதைகளில் நடத்துகின்றார். தாழ்ச்சி அடையேன். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கின்றார், நான்
தாழ்ச்சி அடையேன். பாருங்க, இயேசு கிறிஸ்துவை தேடுனாங்க, கண்டு கொண்டாங்க. ரபி, நீர் எங்க இருக்கிறீரு கேட்ட உடனே வந்து பாருங்க அப்படின்னு சொன்னாரு. அன்றைய தினம் இயேசு கூட வந்து தங்கினாங்க. நீர் என் மேய்ப்பராய் இருக்கிறீரையா, பசும்புல் மேய்ச்சல்ல என்னை நடத்துவீரையா, அமர்ந்த தண்ணீர் அண்டையில என்னை கொண்டு போய் விடுகிறீரையான்னு சொல்லி இயேசுவை பார்த்து நீங்களும் நானும் சொல்லுகிற அடுத்த வசனத்துல இப்படியாக சொல்லி இருக்கிறது. பாருங்க, மரண பள்ளத்தாக்குல நான் நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்பட மாட்டேன். தேவரீர் என்னோடு இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். சொல்லுவீர்களா இப்படியா கூட சேர்ந்து? மரண பள்ளத்தாக்கினிலே நான் நடந்து போனாலும் பொல்லாப்புக்கு ஒருபோதுமே பயப்படேன் நான். மரண பள்ளத்தாக்கினிலே நான் நடந்து போனாலும் பொல்லாப்புக்கு ஒருபோதுமே பயப்படேன் நான். தேவரீர் என்னோடு கூட என்றென்றைக்கும் நீர் இருக்கின்றீர், கோலினாலும் தடியினாலும் என்றும் என்னை தேற்றுகின்றீர். தாழ்ச்சி அடையே கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கின்றார். நான் தாழ்ச்சி அடையே இயேசுவோட தங்கியிருக்கிற நீங்களும் நானும், அல்லேலூயா, நீங்களும் நானும் சொல்லுகிற வார்த்தை, சத்துருக்கள் முன்பாக எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது அப்படின்னு சொல்லி நீங்களும் நானும் சொல்லும்படியாக கர்த்தராகி ஆண்டவர் விரும்புகின்றார். இப்படி விசுவாச அறிக்கை எடுக்கிற போது கர்த்தருடைய உள்ளம் மகிழும். என் பிள்ளைங்க என் கூட தங்கி இருந்து இப்படியாக என்ன புகழுகிறாங்க, நம்பிக்கை அறிக்கை செய்கிறாங்கன்னு சொல்லி கர்த்தருடைய உள்ளம் மகிழும். தேடி கண்டு கொண்டோம் நாங்க இயேசுவை, அவர் கூட நாங்க பிரயாணப்பட்டோம், அவர் தங்கி இருக்கின்ற இடத்திற்கு நாங்க பெர்மிஷன் வாங்கிட்டு போனோம், அவர் கூட தங்கி இருக்கிறோம். மரண பள்ளத்தாக்கினிலே நான் நடந்து போனாலும் பொல்லாப்புக்கு ஒருபோதுமே பயப்படேன் மரண பள்ளத்தாக்கினிலே நான் நடந்து போனாலும் பொல்லாப்புக்கு ஒருபோதுமே பயப்படேன் தேவரீர் என்னோடு கூட என்றென்றைக்கும் நீர் இருக்கின்றீர், கோலினாலும் தடியினாலும் என்றும் என்னை தேற்றுகின்றீர். தாழ்ச்சி அடையே. இப்படி நம்பிக்கை அறிக்கை, விசுவாச அறிக்கை செய்து நீங்களும் நானும் விசுவாச அறிக்கை செய்து வீர நடை நடந்து வெற்றியை சுதந்திரிக்கணும். காரணம், நாங்க தேடி கண்டுகொண்ட இயேசு, எங்க கூட இருக்கின்ற இயேசு, நாங்க அவர் கூட தங்கி இருக்கிறதுனால எங்களுக்கு பயம் இல்ல அப்படின்னு சொல்லி நீங்க விசுவாச அறிக்கையிட்டு வீரமாக நடக்கணும். இயேசு நடந்த மாதிரி, இயேசு சுவிசேஷ பிரயாணத்துல ஒரு நாள்ல 30 கிலோமீட்டர் வரைக்கும் நடந்திருக்கிறாருன்னு சொல்லி அந்த பண்டிதர்கள், வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லி இருக்கிறாங்க. அந்த மாதிரி நீங்க விசுவாச அறிக்கையிடணும். நான் இயேசு கூட தங்கி இருக்கிறேன், இயேசுவை தேடின, நான் கண்டுகொண்டேன், அதனால நான் சாஞ்சி நடக்க மாட்டேன், குந்தி நடக்க மாட்டேன். இயேசு மாதிரி கம்பீர நட, விசுவாச அறிக்கையிட்டு வீரமான நட. கூட இருக்கிறவர் இயேசு, நான் கண்டுகொண்டவர் இயேசு, என்னை தெரிந்து கொண்டவர் இயேசு அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள ஒரு தைரியம் வரணும். இன்னொரு வசனத்தை கூட நான் வாசிக்க ஆசைப்படுகிறேன். மத்தேயு சுவிசேஷத்தில் 17வது அதிகாரத்தில் 8வது வசனத்தில் நான் வாசிக்கிறேன். மத்தேயு 17:8. இதில்
இந்த சம்பவத்தை நம்ம எல்லாருமே வாசித்திருக்கிறோம், எல்லாருக்குமே தெரியும். வாசிக்கிறேன். அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்க்கையில் இயேசுவை தவிர வேற ஒருவரையும் காணவில்லை. பாருங்க, இயேசுவை தவிர வேற ஒருவரையும் காணவில்லை. அதற்கு முந்தின வசனத்தில் 7வது வசனத்தில், அப்பொழுது இயேசு வந்து அவர்களை தொட்டு எழுந்திருங்கள், பயப்படாதேயுங்கள் என்றார். அதற்கு முந்தின வசனத்தில் சீசர்கள் அதை கேட்டு முகங்குப்புற விழுந்து மிகவும் பயந்தார்கள். இந்த சீசர்கள் பாருங்க ஒரு காட்சியை பார்க்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவும் அன்பான சீடர்கள் 3 பேரும், பேதுரு, யாக்கோபு, யோவான், மூவருமாக தாபோர் என்கின்ற மறுரூப மலையில் செபிக்க வந்திருக்கிறாங்க. பிரியமானவர்களே, இயேசு கூட செபிப்பது எவ்வளவு ஒரு சிலாக்கியமானது. அப்போ நீங்கள் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் இயேசு என் கூட இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அப்படி ஜெபம் பண்ணும் போது பாருங்க, இயேசு கிறிஸ்துவும் சீடர்களும் தனித்து ஜெபிக்கும்படியாக மலையின் மேல், ஒரு உயர்ந்த மலையின் மேல் ஏறி வந்தார்கள். அவர்களுக்கு முன்பாக 2வது வசனத்தில், அவர்களுக்கு முன்பாக அவர் மறுரூபமானார். அவர் முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது. அவர் வஸ்திரம் வெண்மையைப் போல பிரகாசமாயிற்று. இன்னும் போதாதுன்னு சொல்லி பாருங்க, மோசேயும் எலியாவும் காணப்பட்டார்கள். அப்படி எலியாவும் மோசேயும் காணப்படுகிற போது இந்த 3 சீடர்கள், ஒரு சீடன் சொல்றான், ஆண்டவரே இங்கே நம்ம தங்கி இருப்பது நல்லது. அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே நாம் இங்கே தங்கி இருக்கிறது நல்லது. உமக்கு ஒரு கூடாரம் போடுவோம், மோசைக்கு ஒரு கூடாரம் போடுவோம், எலியாவுக்கு ஒரு கூடாரமாக 3 கூடாரத்தை போடுவோம் என்று சொன்னான். இப்படி சொல்லிக்கொண்டே இருக்கிற போது அவன் பேசுகையில் இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த சத்தம், மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. சீசர்கள் அதை கேட்டு முகம் குப்புற விழுந்துட்டாங்க. விழுந்தவன ஒரு தரிசனத்தை பார்த்தாங்க, ஜெபத்தில் ஒரு அதிசயத்தை பார்த்தாங்க, ஒரு ஆச்சரியத்தை பார்த்தாங்க. அதனால் இப்படிப்பட்ட சம்பவத்தெல்லாம் பார்த்துட்டு, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் பிறந்துருச்சு. சத்தம் பிறந்த உடனே சீசர்கள் கேட்டாங்க, முகம் குப்புற விழுந்தாங்க. அவர்களுக்கு அடுத்து ஒன்றுமே தெரியாது. இந்த சம்பவம் நடந்திருக்கு பாருங்க. ஒரு சத்தம் உண்டாயிருச்சு மேகத்திலிருந்து, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் ஒரு சத்தம் பிறந்தது தான் தெரியும். அது உடனே அவங்க என்ன செஞ்சாங்க, சீடர்கள் கேட்டாங்க, முகங்குப்புற விழுந்தாங்க, பயந்தாங்க. அவர்களுக்கு அடுத்து ஒன்றுமே தெரியல. மறுபடி அப்பொழுது இயேசு அவர்கள் கிட்ட வந்து அவர்களை தொட்டு எழுந்திருங்கள், பயப்படாதிருங்கள் அப்படின்னு சொன்ன ஒன்று தான். அவர்களுக்குள் 8ஆம் வசனத்தில், அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்க்கையில் இயேசுவை தவிர வேற ஒருவரையும் காணவில்லை. அதைத்தான் தேடுதாங்க. ஐயா, ஜெபம் பண்ணும் போது நீர் மறுரூபமானீர், அந்த காட்சியை எங்க, அதை நாங்கள் தேடுதோம். உம்முடைய வஸ்திரம், உம்முடைய முகம் சூரியனை போல இருந்துச்சே, அதை நாங்கள் தேடுதோம். உம்முடைய வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்றே, தேடுதோம். மோசையை காணல, எலியாவை காணல. இன்னும் ஒரு சத்தம் உண்டாயிருச்சு, ஒரு மேகத்திலிருந்து ஒரு சத்தம் பிறந்துச்சு, அதையும் காணல. அதனால தான் எங்கே 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 இங்கே நடந்த அதிசயமான காரியங்கள் எங்கே 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 இங்கே நடந்த அதிசயமான காரியங்கள் எங்கே 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 எங்கே
அதிசயமான காரியங்கள் எங்கே? இரண்டாம் வசனத்துல அவருடைய முகம் மறுரூபமானாராம். அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசித்ததா. அவர் வஸ்திரம் வெண்மையாக, வெளிச்சத்தை போல வெண்மையாக பிரகாசித்தது. சூரிய முகம் போன்றவரே, மறுரூபமானவரே, சூரிய முகம் போன்றவரே, மறுரூபமானவரே, வெண்மையும் சிகப்பும் மானவரே, சூரிய முகம் போன்றவரே, மறுரூபமானவரே, வெண்மையும் சிகப்பும் மானவரே, இங்கே நடந்த அதிசயமான காரியங்கள் எங்கே? இங்கே நடந்த அதிசயமான காரியங்கள் எங்கே? பதிலா இது ஒரு தேடுதல் அல்லவா? பாருங்க, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். கர்த்தரை தேடுவோருக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தரை தேடுங்கள், அவருடைய வல்லமையை நாடுங்கள் என்று 105ஆம் சங்கீதத்தில் நாம வாசிக்கிறோம். நான் அவரை தியானிக்கிற தியானம் இனிதாயிருக்கும் என்று அங்கே பக்தன் இப்படியாக சொல்லி இருக்கிறான். அதனால தான் 8வது வசனத்தில் இப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் நடந்துச்சு. அந்த சம்பவத்தை பார்த்துட்டு அந்த தேவ பிரசன்னத்தை, தேவ பிரகாசத்தை, அவருடைய வல்லமையை அவர்களால தாங்க முடியாம பாருங்க, முகம் குப்புற விழுந்தாங்க, மிகவும் பயந்தாங்க. பாருங்க, அப்படி உள்ள சூழ்நிலையில அவங்களை இயேசு கிறிஸ்து வந்து பார்த்து தொட்டு எழுந்திருங்க, பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி தூக்குகிறார். பிரியமானவர்களே, இதில் ஒரு சத்தியத்தை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். கர்த்தரை தேடுகின்ற நீங்களும் நானும், கர்த்தர் கூட பிரயாணப்படுகிற நீங்களும் நானும், இருவிதமான சந்தோஷம் எங்களுக்கு உண்டு என்று பரலோக பயணத்தை தொடர்கிற நீங்களும் நானும் என்ன செய்யணும் பார்த்தீர்களா? ஜாக்கிரதையா இருக்கணும். இங்க பிரசன்னத்தை பார்த்து, ஒரு அதிசயமான காட்சியை பார்த்து, பரலோக தரிசனத்தை பார்த்து, இயேசு கிறிஸ்து மறுரூபத்தை பார்த்து, சூரிய முகத்தை பார்த்து, வெண்மையான வெளிச்சமான வஸ்திரம் தரித்த கர்த்தராகிய ஆண்டவரை பார்த்து அந்த பிரசன்னத்தை அவங்களால வாங்கிட்டு சும்மா நிற்க முடியல, சாஞ்சிட்டாங்க, விழுந்துட்டாங்க, பயந்துட்டாங்க. இங்க ஏசு சொல்றாரு, எதற்காக பயந்தீங்க, எதற்காக விழுந்தீங்க அப்படின்னு சொல்லி தொட்டு தூக்குகிறாரு. விழுந்ததுனால அந்த தரிசனத்தை அவர்களால் பார்க்க முடியல, பயந்ததுனால அங்கே நடந்த அதிசய காட்சி அவங்க கண்களுக்கு மறைக்கப்பட்டுருச்சு. பிரியமானவர்களே, விழுகிறவர்களை கர்த்தர் தாங்குகின்றார் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அதனால் நாம் எந்த காரியத்தில் ஆகிலும் இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமில்லாத காரியத்தை இந்த உலகத்தின்படி நாம் நடக்கிற போது, சிந்திக்கிற போது, செயல்படுகிற போது நாம் விழுகிறவர்களாக இருப்போம், நாம் பயப்படுகிறவர்களாக இருப்போம். நீங்க விழக்கூடாது என்றுதான் கர்த்தருடைய வசனத்தை நாங்கள் தியானித்து இந்த புதிய பாடலோடு உங்களுக்கு நாங்கள் அறிவித்து அனுப்புகிறோம் அன்பானவர்களே. அதனால இந்த தேடுதலை நீங்க பார்த்தீர்களா? அவர்கள் 8ஆம் வசனத்தில் அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்க்கையில் இயேசுவை தவிர வேற ஒன்றையும் காணவில்லை. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து மேகங்களோடு வரப்போகின்றார். அந்த இயேசுவை நம்ம பரலோக ராஜ்யத்தில் போய் சந்திக்க போகிறோம். அவரை நாம் எதிர்கொண்டு சந்திக்கும்படியாக ஆயத்தமாகுவோமா? கர்த்தரை தேடி கண்டுகொண்டு அவர் பாதத்தில் அமர்ந்திருந்து அவருக்கு பிரியமாக வாழும்படி ஜெபிப்போமா? இன்னும் நான் மாற வேண்டும் என் இயேசுவே, உம்மை போலவே, உம்மை போலவே, உம்மை போலவே. சூரிய முகம் போன்றவரே, மறுரூபமானவரே, வெண்மையும் சிகப்புமானவரே, வெளிச்சத்தை போன்ற வெண்மையான வஸ்திரம் தரித்திருக்கிறவரே, 7 பொன்
குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறவரே, நாங்க உம்மை தேடுகிறோம், கண்டுகொண்டோம், உம்மோடு கூட தங்கி இருக்கிறோம். இந்த அனுபவத்தை எனக்கும் என்னோடு இருக்கிறவர்களுக்கும், இதை கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், இந்த உலகத்தை விட்டு நாங்க கடந்து போகும் வரைக்கும் உம்மை விட்டும் எங்களை விட்டும் எந்த ஒரு சக்தியும் பிரிக்காதபடிக்கு உம்மோடு பயணத்தை தொடர உதவி செய்வீராக. இது உமது நாமத்திற்கு மகிமையாயிருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். ஆமென்.